கற்பகமே உனை என்று துணையாரம்மா நீயே கதிகனை போட்டு என்னை கண்டாரம்மா அம்மா கற்பகமே உனை என்று துணையாரம்மா கற்பகமே உனை என்று துணையாரம்மா நீயே கதிகனை போட்டு என்னை கண்டாரம்மா அம்மா கற்பகமே உனை என்று துணையாரம்மா அற்புதமுள்ள நிகழ்த்துகின்ற அறத்திருவுடையவளே அற்புதமுள்ள நிகழ்த்துகின்ற அறத்திருவுடையவளே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பருக்கு அளிப்பவளே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பருக்கு அளிப்பவளே கற்பகமே உனை என்று துணையாரம்மா நீயே கதிகனை போட்டு கண்டாரம்மா அம்மா கற்பகமே உனை என்று துணையாரம்மா அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலை வடிவாட்டிகளோ நிற்கின்ற கோவிலே சிலை வடிவானின்றே உலகில் காப்பவளே சிலை வடிவானின்றே உலகில் காப்பவளே செப்பவனமே நிவன்னோ மகிழு உமையவளே செப்பவனமே நிவன்னோ மகிழு உமையவளே கற்பகமே உன்னை துணையாரம்மா நீயே கதிகனை போட்டு என்னை கண்டாரம்மா அம்மா கற்பகமே உன்னை என்று துணையாரம்மா அம்மா 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 பேரப்பட்ட பெருகளே பெரு பதிப்புக்கூடிய தாய்மார்களே வரங்கள வாழ்வீர்களே எதிர்கால சிக்கங்களே காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பிரிவு மக்களே இச்சதனில் குடியிருக்கின்ற பெரியோர் சிறியோர் அனைவர்களுக்கும் எனது நாடை கலைக்கூர் சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பூலகத்திலே எத்தனை சாமிகள் இருக்கலாம் எத்தனை தெய்வங்கள் இருக்கலாம் தமிழுக்கு மூத்த கடவுள் முருகப்பெருமான வணங்கிட்டு பிற கதாபாத்திரம் தொடங்குகின்றேன். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே மதி வேண்டும் இல்லைக்கு விதி வேண்டும் ஏழைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒன்று நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே மதி வேண்டும் இல்லைக்கு விதி வேண்டும் ஏழைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒன்று நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும் தன்னமுள்ளவர் அதிபாதியில் பிறருக்கு தர வேண்டும் மனமுள்ளவர் குணமுள்ளவர் மனதுக்கு சுக வேண்டும் தனமுள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கும் நீர் வெட்டி ஊரெங்கும் போர் வெட்டி ஆரெங்கும் நீர் வெட்டி ஊரெங்கும் போர் வெட்டி பாரெங்கும் நலன் காண வரம் வேண்டுமே உந்தன் வரம் வேண்டுமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே பாட்டு வட்டவன் பாட்டாளி அவ மாளிகை வர வேண்டும் பஞ்சமுள்ளவர் இல்லா வாழ்வு பாரத பெற வேண்டும் பாடுபட்டவர் பாட்டாளி
நன்றி நன்றி நன்றி. நான் எங்கே பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், என் நாடு என்ன, என் நகரம் என்ன, இதை எடுத்துரைக்கின்றேன். நான் அழகமலை பகுதியில் வாழக்கூடிய சித்த அரசனாக வாழ்ந்து வெளியிடுகின்றேன். என்னுடைய பேர் சேவை பெருமாள் அழைப்பார்கள். அழகமலை பகுதியில் வாழக்கூடிய சேவக பெருமாள். சேவக பெருமாள் இதற்காக இந்த பூலோகத்திலே நானும் அழகமலை அரிராமக்காரன். இந்த பூலோகத்திலே நானும் மானிட பிறப்பாக தோன்றிருக்கின்றேன். என்னோட பேர் சேவக பெருமாள். சேவக பெருமாள் இந்த பூலோகத்திலே மனித பிறவையா பிறக்க வேண்டும். காரணம் நார்த்தமலை எல்லை தெலுங்காபுரி சீமை கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் சிவகுணா நடிக்கும் அருமை சகோதரர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை பற்றிய அம்பு உள்ளங்களுக்கும் எங்கள் நாடக கலைக்கு சார்பாக நன்றி நன்றி அந்த வணக்கம் தெரிவித்து கொள்கின்றோம். நார்த்தமலை எல்லை தெலுங்காபுரி சீமையில் வாழக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லை. கோட்டை கருப்பாய்க்கு கோட்டை பெருமாளுக்கு 55 வயசு ஆகிட்ட காரணத்தினால், கோட்டை கருப்பாய்க்கு 40 வயசு ஆகிட்ட காரணத்தினால் பிறக்கின்ற குழந்தைகள் இறந்திருந்து போனது. எங்களை நோக்கி தவம் புரிந்தார்கள். அரிராமக்காரா, அழகமலையானே, எம்பெருமலா, மாயவா, மதுசூதனா, இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு ஆண்வாச்சு கொடுக்க வேண்டும். எனக்கு 60 வயசு ஆகிவிட்டது. இந்த நார்த்தமலை எல்லை தெலுங்காபுரி சீமை நாட்டை ஆளுவதற்கு ஒரு ஆண்வாட்சி இல்லைன்னு சொல்லி அல்லது புலம்பிக் கொண்டு என்னிடத்தில் வந்து பூஜை செய்தார்கள். என்னிடத்தில் பூஜை செய்த உண்மையிலே அவர்களுக்கு குழந்தை செல்வம் உண்டானது. நானோ என்னோட சக்தி, என்னோட தங்கை மகா சக்தியை அவர்களுக்கு ஒரே பிரசவத்திலே 7 பெண் மக்களாக பிறக்க செய்தோம். எதற்காக கூத்தாச்சி பள்ளம் கோபுரக்கத்தல் வனத்திலே மைசாசுர அரக்கனாகப்பட்டவன் வாழ்ந்து வருகின்றான். அவன் அழிக்க வேண்டுக்காக அவர்களை ஒரே பிரசவத்திலே 7 பெண் மக்களாக பிறக்க செய்தோம். ஏன்னா என்னோட நாணய மைத்துனர்கள் இருவரும் பேர்த்து அந்த இருவரும் எப்படி இருக்கும்பொழுது என்னோட தாயை சக்தியாகப்பட்டவள், என்னோட சக்தியாகப்பட்டவள், தங்கையாகப்பட்டவள் இப்பொழுது மானிட பிறப்பாய் பிறந்திருக்கின்றார்கள். அவர்களை நான் சென்ற தெய்வ சக்தியா மாற்ற வேண்டும். எப்படி நார்த்தமலையில் தெலுங்காபுரி சீமையிலே கோட்டை பெருமாளும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் யாருக்கு கண்ணுக்கு தெரியாம வளர்த்து வருகின்றார், யாருக்கு கண்ணுக்கு தெரியாம வளர்த்து வருகின்றால் ஒரு பெண் குழந்தை பிறந்தால், ஒரு குழந்தை பிறந்தால் அங்கு மங்காளி மாமா மைத்துனர்கள், அங்கு மங்காளிகள் மாமா மைத்துனர்கள் அனைவரும் தூக்கி குஞ்சுவார்கள். இவர்கள் யாருக்கு கண்ணுக்கு தெரியாமல் அரண்மனைக்கு பின்புறமாக 7 சுத்து கோட்டை கட்டி இரும்பிற மண்டமா, 10 சுத்து கோட்டை கட்டி பாம்பெற மண்டமா நந்தவன் அமைத்து யாருக்கு கண்ணுக்கு தெரியாமல் வளர்த்து விட்டான் மூடன். அவர்களை தக்க பாட கற்பிக்க வேண்டும். இருமல்லை, இது மட்டுமில்லை, நான் மட்டும் செல்வதா கூடாது. என்னோட மனைவி லட்சுமி தேவி இப்பொழுது சிலம்பாயாக வேடம் தாங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இருவரும் செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை பெருமாளுக்கும் அவர்களுக்கு சின்னஞ்சிறிய வயதிலே ஒரு தம்பி இருந்தான். அவர்கள் தம்பி இருக்கும் பொழுது அவர்களை ஆற்றங்களை குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இறந்து விட்டார்கள். கோட்டை பெருமாள் தம்பி சேவக பெருமாள் அவர் இறந்து விட்ட காரணத்தினால் நான் இறந்தவன் உயிரோடு செல்ல வேண்டும். அப்பத்தான் சென்றால்தான் அந்த அரண்மனை செல்ல வேண்டும். அவர் குழந்தை தத்தெடுக்க வேண்டும். குழந்தை கொடுக்க விடலைன்னா அவர்களுக்கு தக்க பாடங்கள் பிடிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? என் மனைவியை பார்க்க வேண்டும். என் மனைவி கண்ணை சிலம்பாயி எங்கிருக்கின்றாய்? ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். நார்த்தமலையில் தெலுங்காபுரி சீமை செல்ல வேண்டும். ஓடிவா, ஓடிவா கண்ணை சிலம்பாயி, சிலம்பாயி சுவாமி. சிலம்பாயி எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கின்றாயா? நலமா இருக்கேன். ஆகா, என் மனைவியை பார்த்தாயா? என் மனைவியை பார்த்தீங்களா? நீங்கெல்லாம் என் மனைவி அப்படித்தான் இருப்பான். அடுத்த மொட்டாட்டிய பாக்குறதுன்னா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இருந்தாலும் இந்த நேரத்துக்கு என் மனைவி தானம்மா நீ? இல்ல, அவர் ஆல்ரவுண்டுக்கார சொன்ன அவர் சொல்லுவாரு. இந்த நேரத்துக்கு என்னோட மனைவி. உங்க மனைவியா? என்னோட மனைவி தான். உங்க தங்கச்சி மாதிரி தெரியுது. இல்ல என்னோட மனைவி தான். நான் தொட்டு தாலி கட்டின மஞ்சக்கயிறு அப்படியே இருக்குது பாரு. பார்த்தாயா? என் மனைவிக்காக என் உள்ளத்துல அப்படியே ரோஜா பூ தோட்டமே வளர்த்துக்கு தெரியுமா? எப்பவுமே வாடவே வாடாது. அப்படி தெரியுமா? என் மனைவி பார்த்தாலுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சாப்பிட தோணாது. அப்படியா? உண்மைதான், உண்மைதான். ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ, உன் பேரை சொல்லும் ரோசாப்பூ, காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. ரோஜா பூ, சில்ல ரோஜா பூ, உன் பேரே சொல்லும் ரோஜா பூ, காற்றில் ஆடும் தனியாக என்
பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ கண்ணாடி பார்க்கையிலே முன்னாடி ஒன்னோகம் கண்ணாடி பார்க்கையிலே கண்ணே முன்னாடி ஒன்மோகந்தா கண்ணே நீ போகையிலே கொஞ்சம் மனசால என் மானந்தான் நெத்தி சுருங்காலே உடையாக மாறட்டுமா ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடோ தடையாக பாட்டு துணையாக மனசெல்லாம் பந்தலிட்டு மண்ணை கொடியாக உன்னை வைத்தேன் மனசெல்லாம் வந்து நிறுத்தி கொடியாக உன்னேழுத்தேன் உசுருக்குள் கோவில் கட்டி உன்னை கொண்டு வச்சு கொண்டாடினேன் மலபேதானே மண்வாசம் உன்னை நினைச்சாலே பூவாசந்தா அதே மேலே புத்திருக்கும் போல செஞ்சிருக்கும் ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ சொல்லும் ரோசாப்பூ காற்றில் ஆடோ தடையாக என் பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ கண்ணை சிலம்பாயி உன்னை பார்க்கும் பொழுது இன்னும் அழகாக என் கண்ணில் தோன்றுகிறார் இன்னும் இல்லை. நல்லா செக்க செவேர்னு அழகா வெள்ளை வெளேன்னு இருக்கிற என் மனைவி அக்கா அப்போ தூங்க எழுப்பிடுங்க இப்போ சாமி அழைக்க போகிறோம் யாரும் மடுக்கக்கூடாது எழுப்பிடுங்க என் மனைவி ஏதாச்சும் திரும்பி உட்காருங்க ஏன்னா இடுப்பு வலிக்கும்ல திரும்பி படுங்க ஏந்திரிக்கா என் மனைவியை பார்க்கும் பொழுது பார்த்துட்டே இருக்கலாம் வெள்ளை வெளேன்னு இருக்கிறா ஆமா அழகா இருக்கிறா ஆ. எப்படி தெரியுமா விளைவிளைன்னா என் மனைவியை பார்த்தா அவன் நெத்தி அழகண்ணா அவன் மூக்கு அழகண்ணா அவன் கண்ட அழகண்ணா ஐயோ ஜொலிக்கிறாடா அவ மண்டை அழகு எப்படி என்ன தெரியுமா ஆ, மனைவிக்கு ஒண்ணு அவன் கண்டே அழகு ஏங்க பெட்டிக்காரே வரும் வரும் நீங்களே செஞ்ச எப்படி மனைவி சந்தோஷமா இருங்க நான் சந்தோஷப்படுத்தினா மனைவி சந்தோஷம் வரும் பாத்தியா அப்ப நீங்க தான் செய்யறீங்க நான் செஞ்சாதான் மனைவி அடுத்து சந்தோஷப்படுத்த நாங்களும் செய்வோம் எப்படி தெரியும் மனைவிக்காக எப்படி தெரியுமா அடி வெள்ளக்கார வேலாயி உன்னைய நீ கொள்ளக்காரியானாயே எக்கோ எத வச்சு நெஞ்ச நீதோளச்சே உள்ளூருக்கும் இதயத்தை திருடி புட்ட ஒன்றிலிகளோ அது உடுருவே பாயுதே என்ன சாட்டையோ என்ன சொல்ல போட வைக்குதே
வேலாயி என்ன கொள்ளக்காரியாயே அடி வெள்ளக்கார வேலாயி என்ன கொள்ளக்காரியாயே கண்ணை சிலம்பாயி சுவாமி என்ன ஆசை வேண்டுமா? போதும் சுவாமி. நமக்கு எல்லா செல்வமுமே இருக்கு, நம்ம குழந்தை செல்வம் மட்டும்தான் இல்லை. அப்படியா? அரண்மனை போகணும், திங்கணும், ஆல்ரவுண்டுக்காரனுக்கு தின்னுட்டு மேடைக்கு பின்னாடி போய் பேசணும் சுவாமி. அப்படியா? ஆமா. இருந்தாலும் என் மேல உனக்கு ஆசை இல்லையா? ஆசை இருக்கே. இதா என் மேல ஆசை இல்லையா? ஆசை இருக்கு, ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்? தன்னை நானே 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 ஆஹா நானே தானே நானே 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 கோபக்கார மச்சானம் இல்லை, கொடுமை செய்யும் மச்சானம் இல்லை, கோபக்கார மச்சானம் இல்லை, கொடுமை செய்யும் மச்சானம் இல்லை. சிலம்பு என் மேல என்னை திறக்க சொல்லிட்டு இவ்வளவு வேகமா போட்டு சாத்துன்னு சாத்துறீங்க. உங்களுக்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடா? சிலம்பு சுவாமி என் மேல இம்புட்ட ஆசையா? அவ்வளவு ஆசை. நீங்க அப்படிலாம் என்னை பாத்துக்கிறீங்கல்ல சுவாமி. இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்கு புருஷனா நடிக்கணும் எவ்வளவு ஆர்வத்தோட வந்திருக்கீங்க. எத்தனை நாளா காத்திருந்தேன் தெரியுமா? எத்தனை நாளா யூடியூபை பார்த்து அடிச்சுக்கிட்டு கிடந்தீங்க நெஞ்சில. டேய் அதெல்லாம் நீ இன்னைக்கு நீ வந்திருக்கிற, நாளைக்கு யார் வரான்னு யார் வரா? ஏய் ஏண்டா ஏய் சரி செல்ல வேண்டும். நம்மள நார்த்தமலையில்லை தெலுங்காபூர் சீமை செல்ல வேண்டும். சின்னோடு பார்க்க வேண்டும். யார் அவர்கள் பார்க்க வேண்டும். செல்ல வேண்டும் செல்ல வேண்டும். யார் பாண்டி? பாத்ரூம் வாட்ச்மேன் ஆட்டு. ஏ எந்த ஊர் பாண்டி? போற பக்கம் எங்கே போன விளங்கம்மா? சுவாமி சரியான பொம்பளை சோக்கா இருக்கும் போல. எந்த ஊர் நீ? சுவாமி வர்றவன்லாம் கழுத்து கீழே தான் பாக்குறான். இவன் கழுத்து கீழே மட்டும் பார்க்கல சுவாமி, மொத்தத்தையும் கீழே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நாக்க போட்டு தொலாவுறான குட்டி போட்ட நாய் பெரிய நக்கீரர் சுவாமி. எங்க எங்க போனா உங்களுக்கு என்ன?
இங்க வந்து நுழையிறீங்களே திறந்து வைக்க முடியலையே அரண்மனை. ஏய் ஓய் யார் பண்ணி நான் தான் இந்த அரண்மனைக்கு நீ தெரியலையா? என்ன? பார்த்தா தெரியலையா? இந்த அரண்மனைக்கு நீ யாரு? நான் தான். நீ தானே யாரு? நான் தான்ப்பா, நான் தான். இது நார்த்தாமல் எல்லை கிழக்காபுரி சீமை. நானே. இது கோட்டை பெருமாள் அரண்மனை தானே? இதுதே. இதுதானே? அப்ப அங்க இருந்து வரேன்னா நான் யாரு? நீ தான் கோட்டை பெருமாள். முன்னாடி அங்கிட்ட அட்ரஸ் கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுக்காது, பேசி கொண்டிருப்பார். நீங்க தான் கோட்டை பெருமாளா? என் மனைவி பத்தி எனக்கு தெரியும். காதுல பேசுறாங்களா வாயில பேசுறாங்கன்னு தெரியல. என்னோட மனைவி. மனைவியா? என்னம்மா? என்னப்பா நீ மாமா மாதிரி நான் இருக்க? தொட்டு தாலி கட்டின மனைவி. நீ மாமா மாதிரி இருக்காது, உன் மருமக மாதிரி இருக்கு. மாமா மாதிரி இருக்க மாட்டா, இருந்தாலும் என்னோட மனைவி. நீ கூட தான் எனக்கு தாத்தா மாதிரி இருக்க, நான் உனக்கு பேத்தி மாதிரி. மனைவியா? ஆமா ஆமா. ஆஹா ஆஹா. ஏய் என்ன மனைவி மேல உனக்கு என்ன பாருங்க? பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலே இருக்கு புள்ளே. என் மனைவி நான் தான் பார்க்க வேண்டும். பார்த்துக்கிட்டு தான் இருக்கலாம். நீ பார்க்க வேண்டாம். சரி, இது நார்த்தாமலையில தெலுங்காபுரி சீமையிலே ஆஹா. தாங்கள் தான் மன்னரா? அப்பா இப்படி கேட்டு நான் தான்ப்பா மந்திரி. மந்திரியா? எங்க மன்னர் இருக்காரு, ஆ. நல்ல மனுஷப்பா, தங்கமான ஆள். மந்திரி விளக்கு தெரியும். என்ன மந்திரி? எந்த திரி? நான் தாங்க மந்திரி. அமைச்சர். யாருக்கு மந்திரிக்கிற? மந்திரிக்கிறேனா? ஆ. நான் என்ன பூசாரி வேலையை பார்க்குறேன்? நீங்க மந்திரிக்கிறேன்னு என்ன சொன்னீங்க. உடுக்கடி பூசாரியா? என்ன படிக்க அமைச்சர்லாம் முடிச்சு? அமைதி. மந்திரினா பொறுப்பாளர். பொறுப்பாளர். அது ஒரு எதுக்கு பொறுப்பு. எதுக்கு- மந்திரி பொறுப்புக்கு அலையற எத்தனை அலைச்சல் எவ்வளவு செலவாயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு பொறுப்பாளர்? மந்திரி யார் ஆகிறான்னு தெரியல, நாட்டுல பெரிய பிரச்சனை. என்னைய பார்த்து கேட்டேன், இந்த பதவியை பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எதை பிடிச்ச? பரம்பரையா வந்துகிட்டு இருக்கேன். எதை பிடிச்ச? இதுதான். பழம்பழமா வந்ததா? இதை பிடிக்க எவ்வளவு கஷ்டம். இதை பிடிக்க எவ்வளவு பிரச்சனை. எதை பிடிச்ச? ஈஸியா நீ எல்லாம் வந்து கேக்குறட்ட நீ எதப்பா பிடிச்ச? பதவியை பிடிக்க. எந்த பதவிய? எதை? இதேத்தான் இதயத்தை? பதவி. பதவி என்ன பதவி? பதவி வரும்போது ஆமா. பணிவு தேவை. பணிவு வர வேண்டும், ஆமா, ஆமா. துணிவு வர வேண்டும் தோளா சொல்லியிருக்காங்க எங்க அப்பா. அப்படியா? அது மாதிரிதான் இருப்பேன். அது மாதிரி இருப்ப. கோட்டை பெருமாள் ஆமா, என் மன்னர், உங்க மன்னர், என் உயிர் மன்னர். உயிர் மன்னர். சரி, நீங்க யாரு? நானா? உங்க பேர் என்ன? நான் அழகாமலை அரிராமக்காரன், எம்பெருமலை மாயவன். நான் சேவக பெருமாளா வந்திருக்கின்றேன் இங்கே. சேவிங் பெருமாளா? சேவக பெருமாள். அருமையான பேரா இருக்கு. இவங்க என்னோட மனைவி சிலம்பாய். எலும்பாயா? சிலம்பாய். எலும்பாயினா அங்கங்க சத அட்டப்பு சடப்பா இருக்கு. ஏய், எலும்பாய் இல்லப்பா, சிலம்பாய். சிலம்பாயி. ஆமா ஆமா, அருமையான பேரியா. உண்மையாலுமே அருமையான உங்களுக்கு பேரு. என்ன பிரச்சனை? எதுக்காக வந்தீங்க? என்னன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? எதற்காக வந்தேன் கேட்கிறாய்? சரி, உங்கள் மனைவிக்கு அந்த ஆளு கூப்பிடுறாரு. எதுக்கு? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கம்மா. என்ன பிரச்சனையா? உங்க கோட்டை பெருமாள் மன்னருக்கு, எங்க மன்னருக்கு, மனைவிக்கு, மனைவிக்கு ஒரே பிரசத்துல 15 குழந்தை பிறந்ததாமல்ல? நல்லா இருக்கு. ஐயா, அது என்ன வயிறா வாட்டர் தேங்க? ஒரே பிரசத்துல 5 குழந்தை பிறந்ததா சொன்னாங்க. உன் மனைவி இங்க வர சொல்லி தள்ளிட்டு போயிருவாங்களாட்டு. தள்ளிட்டால போக மாட்டாங்க. என்னோட மனைவி காஞ்சி பத்தி போய் எனக்கு கிடக்குறாங்க, இங்கிட்ட வர சொல்லு. தெரியும். என் மனைவி பத்தி எனக்கு தெரியும். எங்கேயும் போக மாட்டான். இப்படித்தான் இருக்கணும். சந்தேகப்படக்கூடாது. இப்படி இருந்தீனாத்தான் சந்தேகப்பட்டா நீ என்னை மாதிரியா மந்திரி. ஒரு உண்மை சொல்லட்டுமா? எதை வேணாலும் சந்தேகப்படலாம், படலாம். ஆனா மனைவி மேல சந்தேகப்படக்கூடாது. அப்புறம் அடுத்த மனைவிக்கு போக முடியாது. சந்தேகப்பட்ட வச்சுக்க ரொம்ப நம்ம சிரமம். உடல் சுடுகாட்டு போகும் தொட்டி சந்தேகப்பட்டு விடவே விடாது. பெரிய மிஸ். ஆமா, பெரிய தொல்லை. எதை வேணாலும் படலாம். அவங்க சும்மா இருந்தாலும் இவ்வளவு சும்மா இருக்க மாட்டாளுங்க என்ன மாதிரி. எங்க போயிட்டு போறா, ஆனா விட்டு கொள்ளணும். அதாவது 15 குழந்தைன்னு உனக்கு தப்பா சொல்லியிருக்காங்கப்பா. அப்ப எத்தனை குழந்தை பிறந்தது? 7 குழந்தையா? இல்ல 9 குழந்தையா? சொல்ல மாட்டேனே. 12 குழந்தையா? என்கிட்ட இருந்து எந்த உண்மையை வாங்க முடியாது. 12 குழந்தையா? 11 குழந்தை. 11 குழந்தை. என்கிட்ட இருந்து எந்த உண்மையும் வாங்க முடியாதுப்பா. 12 குழந்தையா? கோட்டை பெருமாள் எங்க மன்னருக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லைங்கிற விஷயம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. சரி, அதுக்கப்புறமேலே அவருக்கு ஒரு 7 குழந்தை பிறந்ததுங்கிற விஷயம் ஒருத்தருக்குமே தெரியாது. யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லிட்டீல்ல? என்கிட்ட இருந்து சொல்ல மாட்டேன், நான் என் வாயால் சொல்ல மாட்டேன். இப்பதான் சொன்னியா 7 குழந்தை எவன் எந்த பிறந்தது? முட்டா பையன் சொன்னவன்? இப்பதான் சொன்னேன். எந்த கிறுக்கு பையன் இந்த சொன்னவன்? மந்திரி சொன்னா அப்படி. எந்த கேன பையன்? என்ன இந்த பக்கமா வருது? மந்திரி தாங்கள் தான் சொன்னாய். நானே சொல்லிட்டேனா? ஆமா. போட்டு வாங்கிட்டியா? ஆமா மந்திரி, இந்த குழந்தை பிறந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அது ஓ முண்டாட்டியா இல்ல அடுத்தவன் முண்டாட்டியா? என்னோட மனைவிதான். இந்த குழந்தை பிறந்த விஷயம் ஏற்கனவே எனக்கு தெரியும். தெரிஞ்சு போச்சா? ஆமா. எப்பா குழந்தையெல்லாம் பிறக்கலப்பா. ஏப்பா நீ வேற. மந்திரி 7 குழந்தை பிறந்த விஷயம் தெரிஞ்சு நான் மன்னருக்கு மந்திரி, என் தலையை வெட்டி என் கையிலேயே கொடுத்து அழகு பார்க்க சொல்லிடுவாருப்பா. குழந்தை பிறந்த சந்தோஷத்துல உங்களுக்கு மன்னர் தான தர்மம் அள்ளி கொடுத்தாரா தங்களுக்கு? முத்து வைரமா புஷ்பரம் சொல்லக்கூடிய அப்படி அள்ளி கொடுத்தாரா? 3 நாட்கள் நீங்க அரண்மனைக்கு வரவே இல்லை. மது அறிந்து விட்டு பக்கத்து விட்டு திண்ணையில உறங்கி கொண்டிருந்தாய். அப்பொழுது உன் மனைவியிட நினைச்சு சொல்லிட்டேன். பக்கத்து விட்டு மனைவி
பெண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டாய், பக்கத்து விட்ட பெண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டாய். எப்படி? எனக்கு என்னோட மனைவி, என்னோட மந்திரி நான் இருக்கின்றேன். அப்பொழுது கோட்டை பெருமாளுக்கு கோட்டை கற்பாய்க்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை பிறந்திருக்கு சொல்லி உன் மனைவிட்டே சொல்லிவிட்டாய். சொல்லிட்டப்பா. அது எங்க போய் தெரியுமா? நேரா குளத்தக்கரைக்கு வந்துட்டாங்க. குளத்தக்கரைக்கு? ஆமா ஆமா. தண்ணி மோக்க அங்க சொல்லிருப்பா. அங்க கூடி பேசினாங்க பொம்பளைங்க. அப்பொழுது என் மனைவி சென்று கேட்டுக்கொண்டு வந்தாள். உங்க மனைவி அடிக்கடி குளத்துக்கு போகுமா? ஆமா, தண்ணி மோக்கிறது. குளத்துக்கு போவியா? இருந்தாலும் எனக்கு என் மனைவிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லை. ஐயோ, திருமணமாய் 12 ஆண்டுகள் விட்ட காரணத்தினால் 12 வருஷமா என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்த? ஒண்ணுமே பண்ணலையா? நாட்டு மக்களை தான தர்மம் அள்ளி கொடுத்துக்கிட்டே அதை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிற. தான தர்மம் கொடுத்தா குழந்தை எப்படி பிறக்கு? ஆமா, நாட்டு மக்கள் தான தர்மம் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்து என் மனைவிக்கு குழந்தை குட்டி எதுவுமே இல்லை. அதுக்கு நான் என்னப்பா? ஒரு குழந்தை தானமா வேண்டும் எனக்கு. யார்கிட்ட குழந்தை இருக்கு இப்ப? உங்க மன்னர்கிட்ட. மன்னருக்கு குழந்தையே இல்லப்பா. நீ இப்பதானே சொன்ன 7 பெண் குழந்தை. ஐயோ, அது தெரியாம தண்ணிய போட்டு உளறனதெல்லாம் வச்ச கூடாது. அரமனைக்கு பின்பறமாக 7 சுத்து கோட்டை கட்டி குடிச்சிட்டு பேசுறதெல்லாம் ஒரு கணக்குல வச்சுக்க கூடாது. மந்திரி, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. மந்திரி, என்ன? அரமனைக்கு பின்பறமாக 7 சுத்து கோட்டை கட்டி எறும்பேற மண்டமா, 10 சுத்து கோட்டை கட்டி பாம்பேற மண்டமா, அது எங்க மண்டபம் அமைத்து யாருக்கு கண்ணுக்கு தெரியாம வளர்த்துட்டு வருகின்றாய். ஐயோ, இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்? பெரிய இமிச்சியாவில் இருக்கு. மன்னருக்கு தெரிஞ்ச மக்கள் அனைவரும் தலைய சீவிடுவார். அனைவரும் சொன்னார்களே குழந்தையும் இல்ல ஒண்ணும் இல்ல, போங்கப்பா நீங்க. அப்படியா? ஆமா. சிலம்பாயி குழந்தையில போங்க. அந்த குழந்தைகளை பார்க்க. குழந்தை பிறக்கல, மன்னருக்கு எதுவும் பிறக்கல. நான் போய் அந்த மொட்டை மேல சத்தியமா சொல்றேன். கோட்டை மட்டும் சுத்தி பாருங்க. கோட்டை சுத்தி பாருங்க, வேணான்னு சொல்ல. அப்ப அந்த குழந்தையை பார்க்க வேண்டும். குழந்தையெல்லாம் இல்ல. நான் குழந்தைய பார்க்க போறேன் பாரு. குழந்தை இல்லப்பா, போய் சாப்பிட்டு வாங்க. போங்க அரண்மனையில. அரண்மனையில சாப்பிட்டு வாங்க. ஏப்பா அரண்மனைக்கு வந்தா எங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் பழக்கம். பல நாள் சோறு திங்காதவனாட்ட இருக்கிற போய் சாப்பிடுங்க வண்ணா. அப்படியெல்லாம் கிடையாதுமா, இதெல்லாம் உழைப்பு. மன்னருக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து நான் தான். சரி, எங்க அண்ணரை பார்க்க வேண்டும். சீக்கிரம் அழைக்க வேண்டும். சொல்றேன். நீங்க வந்திருக்குதா சொல்றேன். ஆமாமா. சரி. ஐயோ, இவங்களுக்கு எப்படியா இந்த விஷயம் தெரியும்? மன்னருக்கு தெரிஞ்சதுன்னா என் தலையை அப்படியே இது பண்ணிடுவாரு. ஆமா, என் தலையை எப்போ வெட்டுவாங்க நீ பார்க்கணும்னு நினைக்கிறியா? மன்னர் வந்து கொண்டே இருக்கிறார். அரசே, மகாராஜா வாருங்கள். மகாராஜா. என்ன மச்சரே? மகாராஜா, ஏன் ரொம்ப மரியாதை அதிகமாக இருக்கிற? ஏற்கனவே கைகாலெல்லாம் புரியவில்லையே. கைகாலெல்லாம் நடுங்குது. வேற ஏனையா? உங்களை பார்க்கறதுக்கு உங்க தம்பின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வந்திருக்காரு. தம்பின்னு சொல்லி வந்திருக்கிறாரா? அவர் பேரு சேவக பெருமாள். சரி. மனைவி சிலம்பாயி. அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. சரி, பார்க்கணுமா? சரி. குழந்தைய பத்தி விசாரிக்கிறாங்க. ஐயா, நானா சொல்லல, நான் நிதானமா சொல்லல. நிதானத்திலே சொல்லலையா? நானா சொல்லல. சரி, அதனால அவங்கள விசாரிங்க. அப்புறம் ஏன் புலம்புறீங்க? இல்ல, எதுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. ஐயா, ஏன் வேற சாவு கவிச்சு அடிக்குது மேல? மந்திரியாரே, இப்படி வாருங்கள். என் கூட பிறந்தவர்கள் அண்ணனோ தம்பியோ அக்காலோ தங்கே இல்லை. எப்படி இருக்கு தாங்களுக்கு தெரியாதா? உங்க உடம்ப பார்த்தா தெரியுது, நீங்க ஒரே ஆள்தான் அவங்க அம்மாவுக்கு பிறந்திருப்பீங்கன்னு. தம்பின்னு சொல்லி வந்திருக்கிறார்கள். இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் போல் இருக்கிறது. சூழ்ச்சி இருக்கிறது. ஐயா, அந்த குழந்தை பிறந்ததை நான் சொல்லவே இல்லை. சொல்லல. சொல்ல மாட்டீங்க. எனக்கு தெரியும்ல. எந்த விஷயத்தையும் நான் சொல்ல மாட்டேன். என்னத்த சொல்ல மாட்டீங்க? என்னத்த சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ புலம்பும் போதே தெரியுது. புலம்பிதான் இப்படி இருக்குது என் வாழ்க்கையே. புலம்பிதான் இப்படி இருக்கா? புலம்பல்ல விட்டுட்டாங்களே. சரி, அழைத்து வாருங்கள். ஏப்பா வாங்கப்பா, உங்க குடும்ப பிரச்சனையே பேசிட்டு இருப்பீங்க. வாங்க அண்ணா. வாருங்கள் ஐயா. பல்லாண்டு காலமா என்னை வாழ்த்த வேண்டும் அண்ணா. அந்த இறைவனால் தாங்கள் இருவரும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். அண்ணா, நான் மட்டுமில்லை, என்னோட மனைவி சிலம்பாயி. ஓ, சிலம்பாயி. தாங்களுக்கு குழந்தை. சின்ன வயதிலேயே பிரிந்து விட்டோம் என்று மந்திரியார் சொன்னார். உண்மைதான். ஆனால் திருமணம் முடிக்கும் போதாவது அழைப்பு கொடுத்திருக்கிறோம் இல்லையா? அண்ணா, கால சூழ்நிலை சரியில்லை. நான் அவசரமா திருமணம் பண்ணி கொண்டேன். அப்படியா? ஆமாண்ணா. சரி, அவசரமா பண்ணீங்களா? ஆமாம்மா. சரி, வெகு தூரத்திலிருந்து வந்திருப்பீர்கள். உண்மைதான். அரமனை சென்று உணவு அறிந்து விட்டு ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஆகட்டும் அண்ணா. பிறகு மற்றதை பேசிக்கொள்ளலாம். அப்படி ஆகட்டும். அப்படியே சென்று வாருங்கள். அப்படி ஆகட்டும். இதுக்கே ஓய்வா? அமைச்சரே, மன்னா குழந்தை பிறந்ததை சொல்லி விட்டாங்க. சத்தியமா சொல்லல. அப்புறம் எப்படி ஐயா? அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் குழந்தைனே கிடக்குறாங்க. குழந்தை கிடக்கிறார்கள். குழந்தை பைத்தியம் முடிச்சிச்சு. ஏதோ உளறிப்பீர்கள் போல் தெரிகிறது. எதுக்கு நம்ம குழந்தைய? சரி, நான் இந்த கோழி அடைச்சு வைப்போம்ல, பஞ்சாரம். சரி, அந்த கோழி குடாப்புக்குள்ள அடைச்சு வச்சிடறேன். அடைச்சு வச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா
கோழி குஞ்சு இருக்குன்னு சொல்லிடுறேன். அப்போ குழந்தை பிறந்திருக்கு, 7 குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிவிட்டீங்க. அவங்க ஏதோ கேள்விப்பட்டு வந்துட்டாங்க அப்படி. நான் சொல்லுவேனா? சொல்ல நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்லவே மறு அது குழந்தைன்னு தண்ணி அடிச்சாத்தான் போய் பொண்டாட்டிட்ட உளறி பொண்டாட்டி தண்ணி அடிக்க போவா, அவன் அங்க உளறிப்பா. இப்படி தெரிஞ்சு போயிருச்சு. சரி, சிலம்பாயை அழைத்து அருமையான யோசனை தான். என்ன அடைச்சு வச்சிடலாம். தெலுங்காய் அழைத்து அவர்கள் அரண்மனை செல்லும் வரை நம்ம கோழி அடைக்கிற பஞ்சாரத்தில் அடைச்சு வச்சிருவோம். அவர்களை நீ ஏதாவது காரணம் சொல்லி அனுப்புவது தங்களுடைய கடமை. எப்படி திறமையை அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லி. அதானே. அம்மா தெலுங்காயி, அம்மா ஏழும்பாய், நீங்க தான் வந்து மகளை பாக்குறதா? ஏப்பா வருவீங்க நாங்க 6-7 பேர் உட்காந்து காத்துட்டு இருக்கோம். நீங்க சௌரியமா வரீங்களா? பிள்ளைங்க மேல உங்க மேல பாசமே இல்லம்மா. வாரத்துக்கு ஒரு தடவை வருவோம். அதுதான் இந்த தடவை இவ்வளவு நேரம் கழிச்சு. ஏன்னா இந்த தடவை ஏன் வரலைன்னா, உனது எனது தம்பின்னு உனது சித்தப்பா வந்திருக்கிறார். பெரிய அம்மா என் கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார். அப்படியா? ஆமா. அதுல ஒரு குழந்தைய தானமாக வேற கேட்டதாக உளறி விட்டார். ஆமா. எப்படியோ உளறி விட்டார். சரி, அவர்களுக்கு தெரிந்து விட்டது. ஆகையினால இப்ப அரண்மனை சென்று உணவறித்து ஓய்வெடுத்து இருக்கிறார்கள். சரி, அவர்கள் அரண்மனை விட்டு செல்லும் வரை நம்ம அந்த கோழி அடப்புல பஞ்சாரம், அதுல கொஞ்ச நேரம் ஒண்ணு அடைச்சு வச்சோம்னா பஞ்சாரத்துல என்னன்னா கோழின்னு மந்திரி சொல்லி அனுப்பி விடுவார். கோழி வாய் நான் போய் உள்ள உட்காந்துக்குவா. கொஞ்ச நேரம் மந்திரியே, இதுலயாவது ஏதாவது மந்திரி இருப்பா. சரி, சீக்கிரம்.